வணக்கம் மாணவர்களை வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் நீங்கள் வெல்ட் காஜ்களை பயன்படுத்தி வெல்ட்மென்களை எவ்வாறு ஆய்வு செய்வது என்று கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பின் முடிவில் உங்களால் வெல்ட்களை ஆய்வு செய்ய வெல்ட் காஜ் பயன்படுத்தவும், வெல்ட் காஜை பயன்படுத்தி கீழ்கண்ட வெல்ட் ப்ரொஃபைல்களை ஆய்வு செய்யவும்: லெக் லென்த், கான்கேவ், கான்வெக்ஸ், த்ரூட் திக்னஸ் மற்றும் கொடுக்கப்பட்ட ஃபார்மேட்டில் அப்சர்வேஷன்ஸ்களை பதிவு செய்யவும் முடியும். வெல்ட் இன்ஸ்பெக்ஷனுக்கு பயன்படுத்தப்படும் வெல்ட் காஜ்களின் வகைகளை இப்போது பார்க்கலாம். வெல்டிங் இன்ஸ்பெக்ஷன் ரூலர், வெல்டிங் காஜ் 1, யூனிவர்சல் வெல்டிங் காஜ், வெல்டிங் காஜ் 2, வெல்டிங் காஜ், வெல்டிங் காஜ் 3, டிஜிட்டல் வெல்டிங் காஜ், வெல்டிங் காஜ் 3, high-low welding gauge, welding gauge 4, economy single-purpose high-low welding gauge, welding gauge, welding gauge 5, automatic weld size gauge, AWS, welding gauge 7, bridge cam gauge, adjustable fillet weld gauge, welding gauge 8, high pit gauge, welding gauge 10, skew T-fillet weld gauge, welding gauge 12, visual weld acceptance criteria, VWAC single weld gauge, pocket bridge cam gauge. வெல்ட் காஜ்களை பயன்படுத்தி வெல்ட்களை இன்ஸ்பெக்ஷன் செய்வதற்கான தயாரிப்புகளை இப்போது பார்க்கலாம். வெல்ட் காஜ்கள் மூலம் இன்ஸ்பெக்ஷன் சாம்பிள்ஸ் வழங்கப்படும். கொடுக்கப்பட்ட இடத்தில் சாம்பிளை வைக்கவும். வெல்ட் காஜ் இன்ஸ்பெக்ஷனுக்கு ப்ராப்பர் ஸ்டாண்டிங் அவசியம். வெல்ட் ஜாயிண்டின் சாம்பிளில் கொடுக்கப்பட்ட பீடுகளை கவனியுங்கள். எந்தவிதமான வெல்ட் செக்கிங் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். பீட் ப்ரொஃபைலின் அடிப்படையில் வெல்ட் காஜ் தேர்வு செய்யப்பட வேண்டும். வெல்ட் இன்ஸ்பெக்ஷனை தொடங்குவதற்கு முன் சாம்பிளை சரி பார்க்கவும். வெல்ட் காஜில் துல்லியமாக அளவிட வெல்ட் பீட்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். வெல்ட் பீட் சுத்தமாக இல்லை என்றால் சுத்தம் செய்ய ஸ்டீல் வயர் பிரஷ் பயன்படுத்தவும். வெல்ட் பீட் சுத்தம் செய்த பிறகு வெல்ட் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு சாம்பிள் வைக்கவும். வெல்ட் காஜ் மூலம் வெல்ட் பீட் ப்ரொஃபைலை தேர்ந்தெடுப்பதன் மூலம் ப்ராசஸை தொடங்கவும். இப்போது வெல்ட் காஜ்களை பயன்படுத்தி வெல்ட்களை ஆய்வு செய்வதற்கான செயல்முறையை பார்ப்போம். டாஸ்க் 1: வெல்ட் காஜ்களை பயன்படுத்தி வெல்ட்களை ஆய்வு செய்யுதல். வெல்ட் காஜை பயன்படுத்தி பரிசோதிக்க கொடுக்கப்பட்ட வெல்ட் சாம்பிளை ஸ்டடி செய்யவும். வெல்டின் மேற்பரப்பை தூசி, அழுக்கு மற்றும் கசடு இல்லாமல் இருக்க வயர் பிரஷை பயன்படுத்தி சுத்தம் செய்யவும். வெல்ட் காஜின் தேவையான அளவை தேர்ந்தெடுத்து வெல்மென்ட்க்கு எதிராக வைக்கவும். டாப் எண்ட் ஆனது வெர்டிக்கல் பிளேட்டை தொடும் வகையில் காஜை ஸ்லைட் செய்யவும். சரியான அளவை உறுதி செய்ய காஜ் ஆனது வெல்டின் டாப் எட்ஜை தொட வேண்டும். காஜ்க்கும் டோக்கும் இடைவெளியுள்ள வெல்ட்கள் சிறியதாக இருப்பது. காட்டப்பட்டபடி வெல்டின் டோ பெரிதாக இருந்தால் காஜுக்கு அதை வைத்து கொள்ள அதிக இடம் இருக்கும். காஜில் உள்ள வெர்டிக்கல் லைன் பாட்டம் டோ தேவையான அளவை விட பெரிதாக இருப்பதை காட்டுகிறது. வெல்ட் அளவு 12 mm என்றால்
சரியான த்ரோட் திக்னஸ் சரிபார்க்கப்பட வேண்டும். வெல்ட் பீடில் கான்கேவ் அல்லது கான்வெக்ஸ் ஃபேஸஸை சரிபார்ப்பதன் மூலம் இது செய்யப்படுகிறது. வெல்டின் கரெக்ட் ஃபேஸ் பாதையுடன் ஒத்துப்போகிறது, அது காட்டப்பட்டுள்ளபடி. வெல்ட் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்க சரியான த்ரோட் திக்னஸ் அல்லது சைஸ் இருக்க வேண்டும். அது கான்வெக்ஸாக இருந்து தேவையான டோ சைஸை விட குறைவாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத வெல்டானது. வெல்ட் டோவுக்கும் காஜ் மெஷரிங் ஃபேஸுக்கும் ஒரு கிளியரன்ஸ் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. டாஸ்க் 2. AWS ஸ்டாண்டர்ட் ஃபில்லட் காஜை பயன்படுத்தி ஃபில்லட் வெல்டின் டோ அளவை அளவிடுதல். காஜை வெல்டின் டோக்கு எதிராக வைக்கவும். பாயிண்டரை ஸ்லைட் செய்து ஜாபின் பாட்டம் பிளேட் மீது வைக்கவும். ஃபில்லட்டின் டோ சைஸ் காஜின் கிராஜுவேட்டட் ஸ்கேலால் கவனிக்கப்படுகிறது. இது ஃபில்லட் வெல்டின் லெக் சைஸ். டாஸ்க் 3. ஃபில்லட் வெல்டின் அக்செப்டபிள் கன்வெக்சிட்டி அளவிடுதல். காஜை ஃபில்லட் வெல்டிங்கின் வெர்டிக்கல் பிளேட்டுக்கு எதிராக வைக்கவும். ஃபில்லட் வெல்ட் ஜாயிண்டின் வெர்டிக்கல் மற்றும் பாட்டம் பிளேட் இரண்டிலும் 45 டிகிரி சைட்ஸ் கான்டாக்டில் இருப்பதை உறுதி செய்யவும். பாயிண்டரை ஸ்லைட் செய்து வெல்ட் ஃபேஸ் ஜாயிண்ட்டுக்கு மேல் ரெஸ்ட் செய்யவும். ஸ்லைட் மார்க்குக்கு ஒத்துப்போகும் வகையில் கிராஜுவேட்டட் ஸ்கேலின் மெஷர்மெண்ட்டை கவனிக்கவும். வெல்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டின் அக்செப்டபிள் சைஸை கண்டறிய மெஷர்மெண்ட்டை ரெக்கார்ட் செய்யவும். டாஸ்க் 4. ஃபில்லட் வெல்டின் அக்செப்டபிள் கான்கேவிட்டியை அளவிடுதல். ஃபில்லட் வெல்டின் வெர்டிக்கல் பிளேட்டுக்கு எதிராக காஜை வைக்கவும். 45 டிகிரி சைட்ஸ் ஃபில்லட் வெல்ட் ஜாயிண்டின் வெர்டிக்கல் மற்றும் ஹாரிசான்டல் பிளேட்ஸ்களுடன் தொடர்பில் இருப்பதை உறுதி செய்யவும். பாயிண்டரை ஸ்லைட் செய்து கான்கேவ் வெல்ட் ஃபேஸுக்கு மேல் ரெஸ்ட் செய்யவும். ஸ்லைட் மார்க்குக்கு ஒத்துப்போகும் வகையில் கிராஜுவேட்டட் ஸ்கேலின் மெஷர்மெண்ட்டை கவனிக்கவும். வெல்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டின் அக்செப்டபிள் சைஸை கண்டறிய மெஷர்மெண்ட்டை ரெக்கார்ட் செய்யவும். டாஸ்க் 5. பட் வெல்ட் ஜாயிண்ட் மீது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை மெஷர் செய்வதற்கு பட் ஜாயிண்டின் மீது காஜை வைக்கவும். இதனால் பாயிண்டர் வெல்ட் சீமுக்கு மேல் அமர்ந்திருக்கும். மெஷர்மெண்ட்டை கவனித்து அதற்கேற்ற வெல்டின் கான்கேவ் அல்லது கான்வெக்ஸ் பகுதியில் பொசிஷனில் வைத்து ரெக்கார்ட் செய்யவும்.
வெல்ட்களை ஆய்வு செய்ய கண்காணிக்க வேண்டிய எசென்ஷியல் பாயிண்ட்ஸ்களை பார்க்க வெல்ட் காஜ்களை பயன்படுத்த போகிறோம். வெல்ட் காஜை சோதனை செய்வதற்கு முன் வெல்ட் ஜாயிண்டை தயார் நிலையில் வைக்கவும். வெல்ட் பீடில் அழுக்கு, தூசி மற்றும் கசடு ஆகியவை இல்லை என்பதை உறுதி செய்யும். டெஸ்ட் கண்டக்ட் செய்யும் போது அனைத்து வெல்ட் காஜ்களையும் டேபிளில் வைக்கவும். அனைத்து ஜாயிண்ட்களுக்கும் வெல்ட் காஜ் ஸ்பெசிஃபிகேஷன் நோட்ஸுடன் தயாராக இருங்கள். இந்த தலைப்பில் நீங்கள் வெல்ட் காஜ்களின் வகைகள், வெல்டுகளை இன்ஸ்பெக்ஷன் செய்ய வெல்ட் காஜ்களை எவ்வாறு பயன்படுத்துவது, ஃபில்லட் வெல்ட் ப்ரொஃபைலின் கான்கேவ் மற்றும் கான்வெக்ஸை சரிபார்க்க, லெட் லென்த் மற்றும் த்ரோட் திக்னஸை சரிபார்க்க கற்றுக்கொண்டீர்கள். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.